ஒரே மாதிரி வாந்தி பேதின்னு தான் சொல்றாங்க. ஆனா இதுல மிக மிக வருத்தம் அளிக்கக்கூடியதுன்னு அவங்க எல்லாரையும் ஒரே கொத்தா எல்லாரும் 60 பேர் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சில பேர் சொல்றாங்க, சில பேர் 30 பேர்ன்றாங்க. எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு தான் அங்க நான் லோக்கலா பேசுற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது. சில பேர்கிட்ட கூட கேட்டேன், மீன் சாப்பிட்டீங்களாமா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க எல்லாம் இல்ல, தண்ணி தான் குடிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ யார் மேலெல்லாமோ பழி போட்டு, இப்ப தமிழக அமைச்சர்கள் யாராவது எல்லாத்தையும் மொத்தமா மக்கள் மேல பழி போட்டு வந்ததெல்லாம் உங்களாலதான் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு. இன்னைக்கு தாம்பரம் மாநகராட்சியோட பகுதியில இருந்து கூட அதிகமான பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. ஆனா அது அரசாங்கம் மறுக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். அதாவது குடிதண்ணீர் மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அது சுத்தமான குடிதண்ணீராக இருக்கிறதா என்று அதற்கான தர நிர்ணயம் செய்யப்பட்டதா? தர நிர்ணயம் செய்யப்பட்ட குடிதண்ணீரை தான் நீங்கள் மக்களுக்கு கொடுத்தீர்கள் என்றால் அதற்கான ஆதாரத்தை வெளியிட முடியுமா? மத்திய அரசு பாட்டில் தண்ணியே ஹை ரிஸ்க் ஃபுட்னு அறிவிச்சு பாட்டில் தண்ணி ரொம்ப நாள் ஆனா அது தர நிர்ணயத்தோட தான் விற்கணும்னு சொல்றாங்க. ஆனா நீங்க கார்பரேஷன்ல இருந்து கொடுக்கிற தண்ணீர் மக்கள், அதாவது எங்க கட்சியை சார்ந்த ஒருவர் அங்க அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார், அவரு வீட்டுல இருந்து தண்ணி பிடிச்சு கொடுத்திருக்காங்க. அது கலங்களா வந்திருக்கு. அதுல டெபிரிஸ்னு சொல்லுவோம்ல, அதுல பொருட்கள் அங்கே மிதந்து கொண்டு இருந்திருக்கிறது. ஆனா இதை கொஞ்சமா, அதாவது இது வர்றது சாத்தியம்தான். இது மழை நேரத்துல கழிவு நீரும் குடிநீரும் கலப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அரசாங்கம் அதை போர்க்குணத்தோடு கண்காணித்து இப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப வந்தா என்ன செய்யணும்னு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நாங்க கேட்கிறோம். ஆனா எதுவுமே செய்யாம முற்றிலுமாக தோல்வி அடைந்து விட்டு இன்னைக்கு மக்கள் மீது குற்றத்தை சாட்டிவிட்டு இன்னைக்கு ஒரு சுத்தமான குடிதண்ணீர், நல்ல சாப்பாடு, நல்ல இருப்பிடம் கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. அதுதான் சமூக நீதி என்றது. ஆனா சமூக நீதியை பேசிக்கொண்டே இன்னைக்கு இன்னொரு வேங்கை வயலா அப்படின்றது நமக்கு பயமா இருக்கு. அதனால அந்த மக்களுக்குமே இன்னும் அவங்களுக்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்கவில்லை. அதனால் பொதுமக்களுக்கு முதலமைச்சர் எங்கப்பா, துணை முதலமைச்சர் எங்க நான் கேக்குறேன். என்னமோ அவரோட நிர்வாகத்தினாலதான் எல்லாம் சிறப்பா நடக்கும் சாத்தூர் ராமச்சந்திரன் சொல்றாரு. என்ன நிர்வாகம்? இதான் நிர்வாகமா? ஆனா இருமாப்பு மட்டும் எதையா சொன்னா எதிர்கட்சி தலைவர் தானே, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியது இல்ல. நாங்க எதாவது சொன்னா அவங்க வேலை இல்லாம செய்யறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வேலையே கிடையாது. உங்களுக்கு எல்லாம் நிறைய வேலை இருக்கு. ஆனா இந்த வேலை கூட இருக்கும்ல, இங்க வந்து பாத்துருக்க வேண்டியதானே. அது கூட உங்களுக்கு முடியலன்னா, அதனால நிச்சயமா ரொம்ப மன வருத்தத்தோடு மக்களோடு மக்களாக நின்றுதான் நாங்க பேசுகிறோம். சரியான மழை வந்தா இதெல்லாம் வரும்னு எதிர்பாருங்க. பத்திரிகையில மாத்திரம் இது அப்படி இப்படின்னு சொல்ல சில பத்திரிகை சகோதரர்களை நான் பாராட்டுகிறேன். இன்னொன்னு, தமிழ்நாட்டுல ஒரு பட்டிமன்றம் வைக்கணும் போல இருக்கு. இது ப்ளீச்சிங் பவுடரா இல்லன்னா மைதா மாவா? இங்க போட்டிருக்கிறதெல்லாம் ப்ளீச்சிங் பவுடரா இல்லன்னா மாவா? மோந்து பாக்கணும் போல இருக்கு. போய் கவுந்து மோந்து பாக்கணும் போல இருக்கு. ப்ளீச்சிங் பவுடரா மாவா? ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பட்டிமன்றம் நடக்கணும்னா வெள்ளையா இருக்கின்ற மாவு ப்ளீச்சிங் பவுடரா இல்லை மைதா மாவா? ப்ளீச்சிங் பவுடர் விலை அதிகமா, மைதா மாவு விலை அதிகமா? இன்னொன்னு எனக்கு காதுல பட்டுச்சு. அதாவது ஒரு பத்திரிகை சகோதரர் கேக்குறாரு, எதுக்கு வந்து நீங்க 15 ரூபாய்க்குள்ளது 55 ரூபாய்க்கு டெண்டர் விட்டீங்க அப்படின்னு. கமிஷனரை கேளுங்கன்னு சொல்றாரா இல்ல கமிஷன் அவர் சொல்றாரான்னு எனக்கு காதுல விழல. ஏன்னா பின்னால கமிஷன் கேக்குது. எல்லாரும் சொல்றாங்க கமிஷனரை கேளுன்னு சொன்னாங்க அப்படின்னு. எனக்கு என்னன்னா ஒருவேளை கமிஷன் கொடுத்தவனை கேளுன்னு சொல்றாங்களோன்னு எனக்கு தோணுது. ஆக இது எல்லாமே கமிஷன்ல தான் போகுது. ஆனா ஒரு கமிட்மெண்ட் இல்லாம போய் கொண்டு இருக்கிறது.